ஜூஸ் கொடுத்து கொலை செய்த காதலிக்கு கேரள நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கிரீஷ்மாவிற்கு மரண தண்டனை அளித்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள். கேரள மாநிலம் பாரச்சாலை பகுதியில் ஷாரூன் ராஜ் என்ற இளைஞர் கிரீஷ்மா என்ற பெண்ணை உயிருக்கு உயிராக காதலித்து வந்த நிலையில் கடந்த 2022 அக்டோபரில் கிரீஷ்மா கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்த விஷத்தால் ஷாரூனுக்கு வாந்தி வந்துள்ளது. அதன் பின் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் 11 நாட்கள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு அந்த இளைஞர் உயிரிழந்தார். அந்த இளைஞரின் குடும்பத்தார் கொடுத்த புகாரின் பேரில் தீவிர விசாரணை வளையத்திற்குள் வந்த கிரீஷ்மா, அவரது தாய் மாமா நிர்மல் குமார் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் தன் வீட்டில் பார்த்த ராணுவ வீரரை திருமணம் செய்ய நினைத்து அதற்கு இடையூறாக இருந்த காதலர் ஷாரூன் ராஜை வீட்டிற்கு வரவழைத்து பூச்சிக்கொல்லி விஷம் கலந்து கொடுத்து அவரை கொலை செய்ய முயன்றதாகவும் வாக்குமூலம் அளித்தார். இந்த வழக்கில் ஓராண்டு சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த அவருக்கு தற்போது தீர்ப்பு நெருங்கி வந்து விட்டது. இந்த வழக்கை விசாரித்த செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி AM பஷீர் கிரீஷ்மாவை குற்றவாளி என அறிவித்தார். அவரது தாய்மாமா நிர்மலகுமாரன் நாயரையும் குற்றவாளி என தீர்ப்பளித்து அவரது தாயார் குற்றவாளி என போதிய ஆதாரம் சமர்ப்பிக்கப்படவில்லை என அவரை விடுதலை செய்தார். இந்த வழக்கில் இருந்து தன்னை மன்னித்து விடுமாறு நீதிபதியிடம் கிரீஷ்மா இறுதியாக கெஞ்சினார். காதலரை கொலை செய்ய கிரீஷ்மா எடுத்த இந்த அதிர்ச்சியான முடிவுக்கு கிரீஷ்மாவிற்கு மரண தண்டனை அளித்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள்.